குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு சமூக அறிவியல் 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பில் 3வது படம் கல்வி உரிமைகள் அப்படிங்கிறத ஒர்க் புக் ஆக்டிவிட்டீஸ் நாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலச்சுவடி. ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் கல்வி பெறுவதற்கான இடர்பாடுகள் போன்ற குழந்தைகளை பாதிக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக உலகின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக யுனெஸ்கோ 1979ஆம் ஆண்டினை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது. இப்போ கல்வி உரிமைகள் அப்படிங்கன்னா ஒரு குழந்தைக்கு என்னென்ன உரிமைகள் தேவையோ அதில் முக்கியமானது கல்வி உரிமைகள். அப்போ அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடாது, நல்லா வளரக்கூடிய பருவத்தில் அந்த குழந்தைகளுக்கு சரியான உணவு கிடைக்கணும், அதே மாதிரி கல்வி பெறுவதற்கான உரிமை இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக அது ஒரு ஆண்டை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக நம்ம யுனெஸ்கோ அறிவிச்சது 1979. இதுதான் காலச்சுவடு. அடுத்து வாங்க நம்ம ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். 3.1 படிப்பேன் எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 142 கல்வி திட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. அப்போ நம்ம சமூக புத்தகத்தை எடுத்துக்கணும், அதில் 142வது பக்கம் எடுத்துக்கிறோம். அதில் கல்வி திட்டங்கள் என்ற தலைப்பில் இருக்க படித்து பார்த்து நம்ம இங்கே எழுத போகிறோம். முதல் ஒன், பெருந்தலைவர் காமராஜர் செயல்படுத்தப்பட்ட திட்டம் இலவச மதிய உணவு திட்டம். இந்திய கல்வி முறை எத்தனை நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தொடக்க நிலை, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை அப்படிங்கிறது. 2001ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைவருக்கும் கல்வி இயக்கம். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் வாயிலாக 14 வயது உடைய குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்யலாம். அப்போ அனைவருக்கு கல்வி இயக்கமானது என்னன்னா, குழந்தைக்கு 14 வயசு வரைக்கும் வேலைக்கு போகக்கூடாது, கல்வி பெறணும் அப்படிங்கிறது அந்த உரிமையை அது நிலைநாட்டுது. அடுத்து அனைவருக்கும் கல்வி இயக்கம், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் மற்றும் ஆசிரியர் கல்வி ஆகிய 3 திட்டங்களையும் இணைத்து ஏற்படுத்தப்பட்ட திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். அப்போ நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, அதுனா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். அடுத்து நமக்கு இங்கே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. 3.2 படங்கள் மற்றும் குறிப்புகளை பயன்படுத்தி அட்டவணையை பூர்த்தி செய்க. இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க. 1 முதல் 5 வகுப்புகள், 1 முதல் 8 வகுப்புகள், 6 முதல் 10 வகுப்புகள், 6 முதல் 12 வகுப்புகள், தொடக்க நிலை, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை. நம்ம சொன்ன கல்வி நிலைகளை 4ஆக பிரிச்சிருக்காங்க. தொடக்க நிலை அப்படின்னா நமக்கு பிரைமரி 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கும். நடுநிலை அப்படின்னா மிடில் ஸ்கூல் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இருக்கும். உயர்நிலை அப்படிங்கிறது 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும். மேல்நிலை அப்படிங்கிறது 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை நமக்கு இருக்கும். அப்படிதான் நம்முடைய நாட்டில் கல்வி திட்டமானது பிரிச்சிருக்காங்க கல்வியுடைய நிலைகளை. இப்போ வாங்க இந்த படங்களை கொண்டு நம்ம என்ன நிலை அப்படிங்கிறத நாங்கள் இப்போ எழுதுவோம். இதை பாருங்க, இங்கே அரசு மேல்நிலை பள்ளின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த நிலை? மேல்நிலை. எத்தனை வகுப்புகள்? 6 முதல் 12 வகுப்புகள். அடுத்தது வாங்க, இங்கே பாருங்க, ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி நடுநிலைனா 1 முதல் 8 வகுப்புகள். அடுத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. தொடக்கப்பள்ளினா நமக்கு தெரியும், தொடக்க நிலை 1 முதல் 5 வகுப்புகள். அடுத்தது அரசு உயர்நிலை பள்ளி உயர்நிலை 6 முதல் 10 வகுப்புகள் வரை அங்கே இருக்கும். வாங்க 3.3 படங்களுக்கு பொருத்தமான செயல்பாடுகளை கண்டுபிடித்து எழுதுக. இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த செயல்பாடுகளை படித்து பார்த்து சரியானதை எடுத்து எழுதணும். செயல்பாடுகள்: மின்னணு கருவிகள் பயன்பாட்டுடன் கூடிய கற்பித்தல் செயல்பாடு, மதிய உணவு திட்டம், இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல், பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல். இங்க பாருங்க, முதல் படம் நமக்கு என்ன செய்யணும், குழந்தைங்க சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப இங்கிருந்து நம்ம எது எடுத்துறோம்? மதிய உணவு திட்டம். அடுத்து இங்க பாருங்க, பெண்கள் பட்டம் வாங்குற மாதிரி படம் கொடுத்துருக்காங்க. அப்ப பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல். அடுத்தது பாருங்க, இங்க எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மின்னணு கருவிகள் பயன்பாட்டில் கூடிய கற்பித்தல். அடுத்தது வாங்க, இங்க பாருங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல். அப்ப இதுக்கு படத்திற்கு உண்டான சரியான விடையை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது வாங்க 3.4 குறிக்கோளை உரிய திட்டங்களுடன் இணைக்க. அப்ப இங்க 2 திட்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் SS, அடுத்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA அப்படின்னு 2 கொடுத்துட்டாங்க. இங்க கொடுத்துருக்க குறிப்புகளை எது எதுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு எந்தெந்த திட்டம் கொண்டு வரும்போது என்னென்ன கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுத போகிறோம், குறிக்க போகிறோம். இப்போ பாருங்க, கல்வி உரிமை சட்டம் எப்போ வந்தது அப்படின்னா SSA குறிக்கோள் தான் அது 1. 2001 எப்போ தொடங்கப்பட்டதுன்னு SSA 2001. அடுத்தது தரமான கல்வியை வழங்குதல். தரமான கல்வியை வழங்குதல் எப்போ அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தினுடைய குறிக்கோள் தான் அது. அடுத்தது வாங்க, அதுக்கு தான் இங்கே அந்தந்த இடத்துலையே நான்
சிம்பிளாக ஒரு க்ளூ எஸ்எஸ்ஏன்னு போட்டிருக்கேன். அப்புறம் பெண் கல்வி. பெண் கல்விங்கிறது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் வந்ததுக்கப்புறம் வலுவாச்சு. அடுத்தது கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல். முதல் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக எஸ்எஸ்ஏ கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்தது வாங்க, தொடக்கப்பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரித்தல். தொடக்கப்பள்ளியில் சேர்க்கையை அதிகரித்தல் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு திட்டத்தின் மூலம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம். அடுத்தது மின்னணு கல்விங்கிறது நமக்கு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம். அடுத்தது வாங்க, மழலையர் கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை. நமக்கே தெரியும், நமக்கு என்ன சொல்ல ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் தான் எல்கேஜிலேருந்து 12ஆம் வகுப்பு வரை நமக்கு இணைச்சாங்க. அப்போ ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம். அப்போ ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2018. 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறது எஸ்எஸ்ஏ அனைவருக்கும் கல்வி இயக்கத்தினுடைய குறிக்கோள் ஆகும். அப்போ இந்த குறிக்கோளில் நம்ம ஒவ்வொன்றும் பொறுமையாக புரிஞ்சு படிச்சுட்டு நம்ம எந்த எஸ்எஸ்ஏ கொண்டு வரும்போது என்ன குறிக்கோள் கொண்டு வந்தாங்க, எஸ்எஸ் கொண்டு வரும்போது என்ன குறிக்கோள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.5 நானே உருவாக்குவேன், நீங்களே தான் அதை செய்யணும். உனது பள்ளியை வரைந்து வண்ணம் தீட்டுக. அப்போ உன்னுடைய பள்ளிக்கூடத்தை வரைஞ்சி கரெக்டாக நம்ம அதை என்ன பண்ணணும், வண்ணம் தீட்டணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இங்கே படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. அப்போ தான் நமக்கு மனதில் நன்றாக நிற்கும், மறக்காது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.